கதைப்பொருள் பின்னணியில் நாவல் இலக்கியங்கள் 70, 80களில் எழுதப்பட்ட தமிழ் நாவல்கள் சில புதுமையான கதைப்பொருள்களையும் பின்னணிகளையும் கொண்டு எழுதப்பட்டன. சீசு செல்லப்பாவின் ஜல்லிக்கட்டு, சா. கந்தசாமியின் சாயாவனம், டேவிட் சித்தையாவின் சிறைச்சாலை என்ன செய்யும், பொன்னீலனின் கரிசல், கிருத்திகாவின் புதிய கோணங்கி, நேற்றிருந்தோம், ராஜம் கிருஷ்ணனின் முள்ளும் மலர்ந்தது என்பன இத்தகு கதைப் பொருள்கள் பின்னணிகள் அடங்கிய நாவல்களில் குறிப்பிடத்தக்கன. சுந்தர ராமசாமியின் ஒரு புளிய மரத்தின் கதை என்பது நாவலின் கதை மாந்தர்களை விட புளிய மரத்துக்கு சிறப்பிடம் மிகுந்து தரப்படுகிறது. சூழ்நிலை பொருளில் ஒன்றான புளிய மரம் கதைத்தலைவன் ஆக்கப்படுகிறான். தமிழ் நாவல் வளர்ச்சியில் இக்கதை குறிப்பிடத்தக்கதாகவும் ஒரு திருப்புமுனை உடையதாகவும் அமைகிறது. பொன்னீலனின் கரிசல் என்னும் நாவல் சமுதாயத்தை மாற்ற ஏழை விவசாயிகள் ஒன்றாக இணைந்து புரட்சி செய்ய முயற்சிக்கும் உரிமை வாழ்வை சித்தரிக்கிறது. கிருத்திகாவின் நாவல்கள் பாரத பூமியின் பண்பாடும் பாரதியின் தாக்குறவும் அமைகின்றது. ராஜம் கிருஷ்ணனின் புதிய கருப்பொருள் புதிய பின்னணிகள் அமைத்து நாவல்களை படைப்பதில் வல்லவர். ராஜம் கிருஷ்ணனின் முள்ளும் மலர்ந்தது என்னும் நாவல் இத்தகு சிறப்பு மிக்கது. சாம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்களின் வினோபா பாவே, ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆகியோரின் அறிவுரைகளுக்கு இணங்கி மனம் மாறி பொது வாழ்வில் ஈடுபட முன்வந்த சிறப்பை ஒட்டி இந்த நாவலை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கலைகள் தமிழ் வளர்த்த அருங்கலையை போற்றும் சிறப்புமிக்க நாவல்களும் தமிழில் வெளிவந்திருக்கின்றன. தலைவனோ கதை தலைவியோ ஒரு குறிப்பிட்ட கலையில் தேர்ச்சி பெற்று அந்த கலைக்கு சிறப்பிடம் கொடுக்கக்கூடிய வகையில் நாவல் படைக்கப்பட்டுள்ளது காண முடிகிறது. இத்தகு நாவல்களில் கலையின் முழு பரிமாணமும் சித்தரிக்கப்படுகிறது, போற்றத்தக்கது. நா. சிதம்பர சுப்பிரமணியனின் இதய நாதத்தில் சங்கீத கலையும், ஜானகிராமனின் மோகமுள்ளில் இசைக்கலையும், கொத்தமங்கலம் சுப்புவின் தில்லானா மோகனாம்பாளில் நாட்டிய கலையும், அகிலனின் பாவை விளக்கில் ஓவிய கலையும் சிறப்பிடம் பெறுகின்றன. பகுத்தறிவு இயக்கமும் சீர்திருத்த போக்கும் பெரியாரின் வழிவந்த பகுத்தறிவு எழுத்தாளர்கள் சீர்திருத்த நாவல்களை பகுத்தறிவு பின்னணியிலே படைத்திருக்கின்றனர். பகுத்தறிவு இயக்கத்தால் தமிழ் சமுதாயத்தின் சீர்திருத்த போக்கும் வளர்ந்தது. அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி, டி.கே. சீனிவாசன், ஏ.வி.பி. ஆசைத்தம்பி போன்ற பகுத்தறிவு சிந்தனையாளர்களின் படைப்புகளில் சீர்திருத்த கருத்துக்கள் பகுத்தறிவு பின்னணியில் சுடர்விட்டு எரிய காணலாம். அண்ணாவின் கபோதிபுர காதல், குமாஸ்தாவின் மகள், குமரிக்கோட்டம், ரங்கோன் ராதா, பார்வதி B.A. என்ற நாவல்கள் சமூக நாவல்களில் பகுத்தறிவு சிந்தனைகள் இழையோடச் செய்வதை நாம் பார்க்கலாம். சாதி ஒழிப்பு, கலப்பு மனம், பொருந்தா மனக்கொடுமை என்ற பொருள் பற்றிய விழிப்பு உணர்ச்சியை சமூகத்தில் ஏற்படுத்தும் வண்ணம் நாவல்களை படைத்தார் பேரறிஞர் அண்ணா. கபோதிபுர காதல், பொருந்தா மனக்கொடுமை, மூட நம்பிக்கையின் விளைவுகள் ஆகியவற்றை எதிர்த்து போராடும் சீர்திருத்த போக்கில் எழுதப்பட்டதுதான் அவருடைய நாவல்கள். குமாஸ்தாவின் பெண் என்னும் நாவலில் ஏழை பெண்ணின் வாழ்வு ஒவ்வொரு நிலையிலும் துயரம் தழுவியே செல்வதாக சித்தரிக்கப்படுகிறது. குமரிக்கோட்டத்தில் கலப்பு மனத்தின் சிறப்பு காட்டப்படுகிறது. கலப்பு மனத்தால் அன்பு வாழ்வு சிறப்பதை காட்டுகின்றார் அண்ணா. சமுதாயத்தில் நடமாடும் பல்வேறுபட்ட மாந்தர்களை கதை மாந்தர்களாக பார்வதி B.A. என்னும் நாவலில் படைக்கிறார். பகுத்தறிவு இயக்கத்தை பரப்பும் பாத்திரமாகவே பார்வதியை இந்நாவலில் படைத்திருக்கின்றார். சீர்திருத்த இயக்க பிரச்சாரத்தை இப்பாத்திரம் வாயிலாகவே அண்ணா பரப்புகின்றார். அண்ணாவின் வழியில் வந்த படைப்புகளை படைத்து சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை தீவிரமாக பரப்பி வருபவர் கலைஞர் மு. கருணாநிதி ஆவார். அவரது நாவல்களில் சமுதாய சீர்திருத்த போக்கு வெளிப்படுகிறது. மூட நம்பிக்கையிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்பதை வெள்ளிக்கிழமை என்னும் நாவலிலே வலியுறுத்துகிறார். நாள் கிழமை நம்பிக்கைகளில் பிடிபட்டு அலையும் மக்களுக்கு அந்நாவலின் உண்மையை உணர்த்துகிறார். கருணாநிதியின் புதையல் என்னும் நாவலில் மூட நம்பிக்கையை களையும்
நோக்கம் அமைகிறது. ஒரே ரத்தம் என்னும் நாவலில் சாதி மத பாகுபாட்டை கலைந்து ஆண்டான் அடிமை இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்குகிறார். அவருடைய ஒரு மரத்து பறவைகள் என்னும் நாவலில் திறமை மிக்கவர்களுக்கே எல்லாம் சொந்தம் என்றும் சோம்பேறிகளுக்கு எதுவும் வேண்டாம் என்றும் ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். கலைஞர் கருணாநிதி எழுதிய மறக்க முடியுமா என்னும் நாவலில் ஏழை விதவை பெண்ணின் நிலையை சித்தரித்து காட்டுகிறார். மலைக்கல்லன் என்னும் நாவலில் ஏழை வாலிபன் ஒருவனின் வாழ்வை சித்தரித்து காட்டுகிறார். காஞ்சி தலைவன் என்னும் நாவலில் ஒரு சிறப்பின் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களை விளக்குகிறார். இருவர் உள்ளம் என்னும் நாவலில் ஒருவனின் இருதார மனத்தை எதிர்க்கிறார். டி.கே. சீனிவாசனின் ஆடும் மாடும் என்னும் நாவல் பகுத்தறிவு சிந்தனையில் சீர்திருத்த போக்கிலே மலர்ந்தது. காதல் உலகில் பெண்கள் படும் துன்பத்தை எடுத்துக் காட்டுவதாக டி.கே. சீனிவாசனின் ஆடும் மாடும் என்னும் நாவல் அமைந்துள்ளது. ஏ.வி.பி. ஆசை தம்பியின் மழை கலப்பு மனத்தை ஆதரிப்பது, விதவை மனத்தையும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களையும் சமுதாயம் எதிர்க்கும், துன்புறுத்தும். ஆனால் அதற்காக துவளாமல் கடமையாற்ற வேண்டும் என்கின்றார் ஆசை தம்பி. விடுதலை போராட்டம். விடுதலைக்கு பின் விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு அதன் பின்னணியில் தமிழ் நாவல்கள் பல எழுதப்பட்டன. கல்கியின் அலை ஓசை சுதந்திர போராட்டத்தை பற்றிய நாவலாகும். காந்திய நெறி இந்த நாவலில் சிறப்புற கூறப்படுகிறது. உப்பு சத்தியாகிரக நிகழ்ச்சிகளை தனது அனுபவங்களோடு எம்.எஸ். கல்யாணசுந்தரம் 20 வருஷங்கள் என்னும் நாவலில் சித்தரிக்கின்றார். வல்லிக்கண்ணனின் வீடும் வெளியும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கு நேர்ந்த இன்னல் நிலைகளை எடுத்து எம்புவதாக அமைகிறது. நாட்டு விடுதலை போராட்டத்தையும் காந்திய நெறியையும் எடுத்துரைப்பன நா. சிதம்பர சுப்பிரமணியனின் மண்ணில் தெரியுது வானம், நா. பார்த்தசாரதியின் ஆத்மாவின் ராகங்கள் என்னும் நாவல்கள். விடுதலைக்கு பின் நாட்டில் அரசியல், சமுதாய, பொருளாதார நிலைகள், அவற்றின் மாற்றங்கள் பற்றி எழுதும் போக்கு நாவல் இலக்கியத்தில் அமைந்தது. தமிழக அரசியல் சூழல்களில் ஏற்பட்ட மாறுதல்களை எடுத்துரைப்பது ராஜம் கிருஷ்ணனின் ரோஜா இதழ்களாகும். அவரது வேருக்கு நீர் என்பதும் அரசியல் நிலைகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நாவல்களாகும். ஜெகச்சிற்பியனின் பெரும்பாலான நாவல்களில் நாட்டுப்பற்று சிறப்பிடம் பெறுகின்றது. வர்க்க போராட்டத்தின் அடிப்படையில் ராசு நல்ல பெருமாள் போராட்டங்கள் என்னும் நல்லதொரு நாவலை படைத்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கை. சீசு செல்லப்பாவின் ஜீவனாம்சம், ஆர்.வி.யின் அணையா விளக்கு, பி.எஸ். ராமையாவின் பிரேமாகாரம், எப்சிபா ஏசுதாசனின் புத்தம் வீடு, நீல பத்மநாபனின் தலைமுறை, கோவி மணிசேகரனின் 1-5 திரிகள் என்பன குடும்ப வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய நாவல்களாக உள்ளன. டாக்டர் மூவாவின் நாவல்கள் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் வாழும் குடும்ப வாழ்வியலை ஏற்றமுற காட்டுகின்றன. குடும்பம் என்ற அமைப்பில் ஏற்படும் வாழ்வியல் சிக்கல்களை மையமாக வைத்து மூவாவின் நாவல்கள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெண்கள். பி.எம். கண்ணன் 20க்கும் மேற்பட்ட நாவல்களை படைத்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கை, தனிமனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்புகள் அடிப்படையிலே அவருடைய நாவல்கள் அமைந்துள்ளன. பெண்ணினத்தின் பல்வேறு நிலைகளை அழகுற சித்தரித்து நாவல்களை படைத்திருக்கிறார் லட்சுமி. அகிலனின் பெண், சித்திரப்பாவை, டாக்டர் மூவாவின் நெஞ்சில் ஒரு முள், ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பன பெண்களின் வாழ்வியலில், சமுதாயத்தில் அவர்களின் நிலை பற்றி காட்டுவனவாக அமைந்துள்ளன. பெண் சமுதாயத்தில் வழுவி விழுவதற்கான காரணங்கள் தி. ஜானகிராமனின் மலர் மஞ்சம், அம்மா வந்தால், அன்பே ஆரமுதே என்னும் நாவல்களில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பால் உணர்ச்சி. பால் உணர்ச்சியும் அதன் அடிப்படையிலான உளவியல் பகுப்பாய்வும் அமைய நாவல்களை படைக்கும் போக்கில் தமிழில் வளர்ந்து வந்தது. கிருத்திகாவின் வாசேஸ்வரம், கோவி மணிசேகரனின் தென்னங்கீற்று, மனோரஞ்சிதம் என்னும் நாவல்கள் இத்தகைய பால் உணர்ச்சியின் அடிப்படையில் அமைந்த
நாவல்களாகும். ஜெயகாந்தன் பாலுணர்ச்சி பற்றிய செய்திகளை உளவியல் பகுப்பாய்வின் பின்புலத்தில் கலைத்தன்மையுடன் நாவல்களில் எடுத்துரைக்கின்றார். அப்பாவித்தன்மை நாவல்கள். தேவன் சிறந்த நாவல்களை படைப்பதில் வல்லவர். அப்பாவித்தன்மையை அடிப்படையாக வைத்து மிஸ்டர் வேதாந்தம், துப்பறியும் சாம்பு என்னும் சுவைமிக்க நாவல்களை படைத்திருக்கின்றார் தேவன். துப்பறியும் சாம்புவில் அப்பாவித்தனமே துப்பறியும் கலைக்கு வெற்றி அளிக்கின்றவையை பார்க்க முடிகிறது. அன்பு. அன்பின் பெருமையை அடிப்படையாக வைத்து நாரண துரைக்கண்ணன் உயிரோவியம் என்னும் நாவலை படைத்திருக்கிறார். மரபு. சங்க நூல் செய்திகளின் மரபு அடிப்படையில் அகப்பொருள் தழுவி மதுரை அழகிய அம்பலவாணன் எயினியும் நானும் அல்லது இளந்தமிழ் காதலர் என்னும் நாவலை படைத்திருக்கிறார். சமய தத்துவ கருத்துக்கள். சமய தத்துவ கருத்துக்களை எடுத்தியம்பும் நாவல்களும் தமிழில் தோன்றியுள்ளன. சிதம்பர சுப்பிரமணியத்தின் இதயநாதம் என்னும் நாவல் சங்கீதம் கடவுள் வழிபாட்டு கருவியாக பயன்படுவதை எடுத்தியம்புகிறது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை காணா சுப்பிரமணியத்தின் பொய்த்தேவு என்னும் நாவல் சுட்டுகிறது. விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள், நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை பின்னணியாக கொண்டு டேவிட் சித்தையா வெறும் சிலைகள், புதிய வானம் புதிய பூமி என்னும் நாவல்களை படைத்துள்ளார். ஜெகச்செப்பியனின் திருச்சிற்றம்பலம் என்னும் நாவலில் சைவ சித்தாந்த மனம் கமழ்கிறது. அம்மா வந்தாள் என்னும் நாவலில் ஜானகிராமன் தத்துவ கருத்துக்களை இடம்பெறச் செய்துள்ளார். நமது பண்பாட்டுக்கே உரிய சமய தத்துவ கருத்துக்கள் கலைத்தன்மையோடு நாவல்களில் இடம்பெற்றுள்ளதை நாம் பல நாவல்களில் காண்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட சாதி, இனம், வர்க்கம், தொழில் இவற்றை பின்னணியாக கொண்டு நாவல் எழுதும் போக்கு தமிழில் வளர்ந்தது. ஜானகிராமன், ராமாமிர்தம், ஜெயகாந்தன் போன்ற நாவலாசிரியர்கள் பிராமண சமுதாயத்தை அடிப்படையாக கொண்டு நாவல்களை படைத்துள்ளனர். தீமா பொன்னுசாமி பிள்ளையின் கமலாட்சி என்னும் நாவல் நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் பழக்க வழக்கங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. ராஜம் கிருஷ்ணன் பழங்குடி மக்கள் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு குறிஞ்சித்தேன் என்னும் நாவலை படைத்துள்ளார். பிற மாநிலத்து மக்களின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு சிறந்த நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். தேநீர் என்னும் நாவல் டி. செல்வராஜ் என்பவரால் எழுதப்பெற்றது. தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்களின் ஒருமித்த வர்க்க போராட்டத்தின் முனைப்பை சித்தரிப்பதுதான் தேநீர் என்னும் நாவல். சிதம்பர ரகுநாதனின் பசியும் பஞ்சும் என்னும் நாவல் கைத்தறி நெசவாளர்களின் பொருளாதார நிலையை காட்டுகிறது. தொழில் பாதிப்பால் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு, அதனால் ஒன்றாக இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவது போன்றவை இந்த நாவலில் சித்தரிக்கப்படுகின்றன. தமிழ் இதழ்களின் பணி. நாவல் இலக்கிய வளர்ச்சியில் இதழ்களின் பணி மிகப்பெரியது. நாவல் இலக்கியத்தை தொடர்கதைகளாக வெளியிட்டு நாவல் இலக்கிய எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் பெருக்கிய பெருமை தமிழ் இதழ்களையே சாரும். 1930க்கு முன் விவேக சிந்தாமணி, ஞான போதினி, சக்கரவர்த்தினி, புதுவை கலைமகள் போன்ற இதழ்கள் தமிழ் நாவல் படைப்புகளை தொடர்கதையாக வெளியிட்டன. பிறகுதான் அவை நூல் வடிவம் பெற்றன. தமிழில் முதலில் விவேக சிந்தாமணி இதழ்தான் நாவல் உலகில் மைக்கல்லாக விளங்கும் ராஜமையரின் கமலாம்பாள் சரித்திரத்தை தொடர்கதையாக வெளியிட்டது. 1897 ஞானபோதினி என்னும் திங்கள் இதழ் பரிதிமார் கலைஞரின் மதிவாணன் என்னும் கதையை தொடர்ந்து வெளியிட்டது. மாதவையாவின் சாவித்திரி சரித்திரம் விவேக சிந்தாமணியில் தொடர்ந்து வெளிவந்தது. 20ஆம் நூற்றாண்டின் முதல் 30 ஆண்டுகளில் வெளியான நாவல்கள் மொழிபெயர்ப்பு, தழுவல் போன்ற நாவல்களாகவே இருந்தன. அவற்றின் பெரும்பகுதி துப்பறியும் நாவல்களாகவே அமைந்தன. இக்காலகட்டத்தில் இவற்றின் பெருக்கத்தை ஈடுகட்டும் போக்கில் பல வார, திங்கள் இதழ்கள் தோன்றின. இவை பல்கி பெருகியதும் துப்பறியும் நாவல்களை தொடர்கதையாக வெளியிட்டன. 1930க்கு பிறகு தமிழ் இதழ்கள் எண்ணிக்கை பெருகின. கதை எழுதுவோரும் வாசகர்களும் பெருகினர். மணிக்கொடி, ஆனந்த விகடன், கல்கி, கலைமகள், குமுதம் போன்ற இதழ்கள் நாவல் இலக்கிய வளர்ச்சியில் நாட்டம் செலுத்தின.
இவை நாவல்களை தொடர்கதைகளாக வெளியிட்டு நாவல் படிக்கும் ஆர்வத்தை மக்களிடையே வளர்த்தன. ஆனந்த விகடன் நாவல் போட்டிகள் பல நடத்தி தரமான நாவல்கள் வெளிவர வழிகோலிற்று. ஆனந்த விகடனில் வெளிவந்த நாவலும் தொடர்கதைகளும் இலக்கிய மறுமலர்ச்சிக்கான சூழலுக்கு வித்திட்டன. கல்கியின் முதல் நாவலான கல்வனின் காதலியை வெளியிட்டு தரமான நாவல் இலக்கிய வளர்ச்சிக்கு ஆனந்த விகடன் வழிவகுத்தது. கல்கியின் நாவல்கள் முதலில் இதழ்களில் தொடர்கதைகளாக வெளிவந்தவைகளே. கலைமகளின் நாவல் இலக்கிய பணியும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் நாவலுக்கே சிகரமாக விளங்கும் மோகமுள் சுதேசமித்திரன் வார இதழில் வெளிவந்த தொடர்கதை. வரலாற்று நாவல்களை தொடர்களாக வெளியிட்டு நாவல் இலக்கியத்தை வளர்த்த பெருமை கல்கி இதழைச் சாரும். தமிழ் இதழ்கள் தொடர்ந்து இன்றும் நாவல் இலக்கியங்களை தொடர்கதைகளாக வெளியிட்டு வருகின்றன. மாலைமதி, ராணிமுத்து என்பன முழு நாவலாக மாதம் ஒருமுறை நாவல்களை வெளியிடும் பணியில் ஈடுபட்டு தமிழ் நாவல் வளர்ச்சிக்கு தொடர்ந்து தொண்டாற்றி வருகின்றன. இலக்கிய குழுக்களின் பணி. தமிழ் நாவல் வளர்ச்சியில் இலக்கிய குழுக்களின் பணி குறிப்பிடத்தக்கது. தமிழ் எழுத்தாளர் சங்கம், இலக்கியக் கழகம், வெள்ளி வட்டம், இலக்கிய சிந்தனை, நண்பர் வட்டம் போன்ற இலக்கிய குழுக்கள் தமிழ் நாவலின் வளர்ச்சிக்கும் வளத்திற்கும் பெரும் பங்காற்றியுள்ளன. கிறித்துவ இலக்கிய சங்கம் நண்பர் வட்ட கருத்தரங்குகளை நிகழ்த்தி நாவல் இலக்கியத்தின் பல்வேறு துறைகளை ஆராய்ந்து தமிழ் நாவல் இலக்கியத்தின் தரத்தை பெருக்கியுள்ளது. நல்ல நாவல் இலக்கியத்திற்கு சிறந்த பரிசளிக்கின்ற தமிழ் வாசகர் பேரவை என்னும் இலக்கிய இயக்கம் நாவல்களை ஆராய்ந்து சிறந்த நாவல் ஆசிரியர்களை பாராட்டி பெருமைப்படுத்தியது. மேலும் தமிழ் நாவல் வளர்ச்சிக்கான பணியில் தமிழ் புத்தகாலயம், வாசகர் வட்டம், கிறிஸ்துவ இலக்கிய சங்கம், அலையன்ஸ் கம்பெனி முதலிய பதிப்பகங்கள் ஈடுபட்டன. இதழ்களும் இலக்கிய குழுக்களும் பதிப்பகங்களும் நாவல் இலக்கிய வளர்ச்சிக்கு நற்பணி ஆற்றுகின்றன. தரமிக்க நாவல்கள் தமிழில் வெளிவர இவை பெருந்துணை புரிந்தன. தமிழ் நாவல் இலக்கிய வளர்ச்சிக்கான காரணங்கள். தமிழ் நாவல் இலக்கியம் பெருகி வளர பல காரணங்கள் உண்டு. வங்காளம், மராத்தி, இந்தி, ஆங்கிலம், பிரெஞ்சு, இத்தாலி மொழிகளிலிருந்து செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு தழுவல் நாவல்கள் தமிழ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. இதனால் தமிழிலேயே நாவல்களை படைக்க தமிழ் நாவலாசிரியர்கள் முன்வந்தனர். தமிழ் இதழ்களின் பணி குறிப்பிடத்தக்கது. தொடர்கதை முறைமை நாவல் இலக்கியத்தை விரும்பி படிக்கும் பான்மையை வளர்த்தது. மக்கள் பல நாவல்களை நூல்களாக வெளிவரும் முன் தொடர்கதைகளாக வெளிவரவும், நாவல் படிக்கும் ஆர்வத்தை மக்களிடையே வளர்க்கவும் தமிழ் இதழ்கள் பல பணியாற்றின. தரமான நாவல்கள் வெளிவரவும், நாவலாசிரியர்களை ஊக்குவிக்கவும், சிறந்த நாவல்களுக்கு பரிசுகள் வழங்கவும் திட்டத்தை பின்பற்றியமை குறிப்பிடத்தக்கது. ஆனந்த விகடன் இதழ் சிறந்த நாவலுக்கு அளித்த உயர் பரிசு, கலைமகள் இதழ் அறிமுகப்படுத்திய நாராயணசாமி ஐயர் பரிசு, அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு, ஞானபீட பரிசு போன்ற பரிசு திட்டங்கள் தமிழ் நாவல் இலக்கியம் திறம்பட வளரவும், சிறந்த நாவல்கள் தோன்றவும் வழிவகுத்தன என்று சொல்லலாம். நாவல் இலக்கிய வளர்ச்சிக்கு தமிழ் நாவல் படிப்போரின் பெருக்கமும் காரணமாக அமைந்தது என்றும் சொல்லலாம். நிறைவாக, மேலை நாட்டில் தோன்றிய இலக்கிய வகையான நாவல் இலக்கியம் தமிழில் 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகால வளர்ச்சியை அடைந்துவிட்டது. பண்பாடு சிறத்தல், சமுதாய விமர்சனம், இலக்கிய உணர்வோடு சிறத்தல் என்னும் சிறந்த போக்கில் தமிழ் நாவல்கள் வளர்ச்சி அடைந்துள்ளன. பல வகையான கருப்பொருள்களை அமைத்து நாவல் எழுதும் போக்கு தமிழில் வளர்ந்துள்ளது. கதை கூறுகின்ற போக்கில் புதிய புதிய உத்தி முறைகளை தமிழ் நாவலாசிரியர்கள் கையாண்டுள்ளனர். அன்றாட வாழ்வில் காணும் மனிதர்களையே கதை மாந்தர்களாக படைக்கும் சிறப்பையும் தமிழ் நாவல் இலக்கியம் பெற்றுள்ளது. குறிக்கோளுடைய மாந்தர்களும் தமிழ் நாவல் இலக்கியத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று வரை தமிழில் ஆயிரக்கணக்கான நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. தமிழில் பல வகையான நாவல்களும் 100 காலத்தில் தோன்றி வளர்ந்து வந்துள்ளன. தமிழ் நாவல் இலக்கிய வளர்ச்சியில் பத்திரிகைகளின் பணி போற்றத்தக்கது. நாவல் இலக்கியம் தொடர்கதைகளாக வெளிவரவும், மக்கள் விரும்பி படிக்கும் இலக்கியமாக திகழவும், தரமான தகுதியான நாவல்கள் வெளிவரவும் தமிழ் பத்திரிகைகள் துணை புரிந்துள்ளன. இலக்கிய குழுக்களும் பதிப்பகங்களும் தமிழ் நாவல் இலக்கிய வளர்ச்சிக்கு நன்கு பணியாற்றியுள்ளன.
பல்கலைக்கழகங்களில் தமிழ் நாவல்களை ஆராயும் போக்கு வளர்ந்து வருகின்றது. பல்கலைக்கழக ஆய்வுகளும் நடைபெறும் கருத்தரங்குகளும் வெளிவரும் திறனாய்வு நூல்களும் கட்டுரைகளும் தரமான தமிழ் நூல்களை வெளிவர துணை புரிந்துள்ளன. வெறும் பொழுதுபோக்கிற்காக நாவல்கள் என்ற நிலை முழுமையாக மாறி காலத்தை வெல்லும் வகையில் தரமான நாவல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும். அத்தகு சிறப்பான முயற்சியில் தமிழ் நாவலாசிரியர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றி உள்ளது.